அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 8% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாரது. நீங்களும் புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸையே நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 114 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 299 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 706 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 485 ஃபேல்ஸ். தங்க விலையும் படிப்படி அதிகரிச்சுட்டே இருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க இந்த நாட்களை தாராளமாக வாங்கிக்கோங்க. உடனே மாற்றி எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் சோழி முடிஞ்சது. இதோ பவர் பேங்க் எதிர்வரும் 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தடை. சவுதி அரேபியாவின் பல பகுதிகளிலையும் மழை, கனமழை, அதே போல துருக்கியில் காட்டுத்தீ மீண்டும் பரவியுள்ளது. குவைத்துடைய தொம்மின் பொருட்கள் பாவனை இன்னும் அதிகரித்துள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதலாவது தகவலாகவே பார்த்துட்டு போயிடலாம். குவைத்துடைய அட்ரஸ் வேலிடிட்டி ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 4லேயே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 8 நேற்றைய தினம் கூட மீண்டும் அவேர்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்ரஸ் யார் ஃபேக்காக எடுத்து வச்சுருக்கீங்களோ, அதாவது இப்போ நிறைய பேர் குவைத்தில் இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் எடுத்திருக்கிற டிசிஷன் தான் காசு கொடுத்து அட்ரஸை வாங்குறது. இப்போ சாதாரணமாக நீங்கள் பல காலமாக ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே இல்லை ஒரே ஒரு பில்டிங்லேயே இருந்துக்கிட்டு வாரீங்க. ஆனால் அந்த இடத்துல அட்ரஸ் போட முடியாது. அதே போல் நீங்கள் ஒரு குவைத்தி வீட்டிலேயோ அல்லது குவைத்தி மந்தக்காவில் குவைத்தி வீட்டுடைய ஏதாவது ஒரு ரூம்லேயோ உங்களை தங்க வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது லீகலாக சட்டப்படி குற்றம். ஆனால் நீங்கள் அட்ரஸ் போடணும் அப்படின்றதுக்காக வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் தங்கி இருக்கலை, ஆனால் அந்த இடத்துல அட்ரஸை மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க. தயவுசெய்து இந்த தவறை பண்ணாதீங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் முடிந்த வரைக்கும் வேகமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே அட்ரஸை மாற்றிக்கோங்க. அதாவது குவைத்தி வீட்டில் இல்லை, நீங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ரூம் வேறையா எடுத்து அப்பார்ட்மெண்ட்லேயே ஏதாவது ஒரு பில்டிங்லேயோ ரூம் எடுத்து அதுக்குரிய அட்ரஸை நீங்கள் போட்டுக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் சரியான அட்ரஸ்லேயே நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய அட்ரஸ் சரியாக இருக்கணும். அதே இடத்துல நீங்களும் தங்கி இருக்கணும். அதே அட்ரஸை தான் போட்டும் இருக்கணும் எக்காமாவில். அப்படி இல்லாத பட்சத்தில் எக்காமா கேன்சல் செய்யப்படும். விதிகளை மீறிய குற்றத்துக்காக நாடு கடத்த கூட படலாம். ஏன்னா அப்ரூவல் எடுத்துட்டாங்க. இனி ஒவ்வொரு ரூம்களாக ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களாக செக் பண்ணுறது தான் பாக்கி. ஒவ்வொரு கதவாக செக் பண்ணி திறந்து எங்கே யார் இருக்கிறா, என்ன பேர் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிக்கலில் மாட்டிக்குவீங்க. தயவுசெய்து கவனம், வேகமாக செயல்பாடுங்க. குவைத்துடைய காலநிலை ருத்தூபா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. கடந்த காலங்களையும் விட இந்த வருடம் ருத்தூபாவினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேரிச்சம்பழங்கள் ஆல்ரெடியே பழுத்து இப்போ அறுவடையும் செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தும் ருத்தூபா காலநிலை இப்போ கொஞ்சம் லேட்டாகி தான் அதிகரித்து இருக்குது. இரவு நேரங்களில் பயணிக்கக்கூடிய சாரதிகள் ரொம்ப கவனம். குறிப்பாக ஹீட்டரை நீங்கள் போட்டோ இல்லை ஏசிக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரியரை போட்டோ இந்த முன்னாடி பனி விழுகிற மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
நீங்கள் ஒரு துணி ஒன்று கட்டாயம் வச்சுக்கணும், கையால் தொடச்சே ஆகணும். முன்னாடி வைப்பர் கூட போட வேண்டிய சூழல் வரலாம் வெளியில். இதுக்கும் தயாராகவே இருங்க. இதோ ஃப்ளை எமிரேட்ஸ் 10,000 வாட்ஸுக்கு மேலே பவர் பேங்க் கொண்டு போக முடியாது. இதுவுமே ஒரே ஒரு பவர் பேங்க் தான் அதுவும் அலோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே பவர் பேங்க் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்வரும் அக்டோபர் 1 இது அமலுக்கு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைட் ஏர்வைஸ் இது சம்மந்தமான சில டிஸ்கஷன்களை எடுத்துகிட்டு வராங்க. இப்போதைக்கு ஃப்ளை எமிரேட்ஸ் 10,000 mAh மட்டும்தான் அலோட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரே ஒரு பவர் பேங்க், அதுவும் ஃப்ளைட்டுக்குள்ளே சார்ஜில் போட முடியாது. طيران الامارات يحظر استخدام الباور بانك بشكل رسمي ابتداء من شهر 10 والسبب يرجع لحادثة انفجار الباور بانك في الطيران الكوري. الموضوع توسع اكثر. خبر مهم في عالم الطيران، طيران الامارات رسمي يمنع الباور بانك على طياراته ابتداء من شهر اكتوبر من اجل الامن والسلامه. البديل تاخذ واير شحن وتشحن من شاشه الطياره نفسها. கிட்டத்தட்ட 56.4 மில்லியன் குவைத்தி தினார் ஏப்ரல் மே 20% அதிகரிச்சிருக்குது பாவனைகள். குவைத்துடைய தொம்மின் பொருட்கள், ரேஷன் பொருட்களுடைய பாவனைகள் தொடர்ந்து அதிகரித்து வரதால் சில நேரங்களில் மீண்டும் சந்தேகத்துக்கிடமான சோதனைகள் ஆரம்பிக்கப்படலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பல டைம் நாம் இந்த வீடியோ போட்டு காட்டியிருக்கிறோம். கார்கோக்களில் யாக்காகவோ இருக்கட்டும், மற்றும்படி சீகாகோவாக இருக்கட்டும், அல்லது தரை வழியாக சுங்கம் கடந்து போகக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே சோதனை செய்து பல பொருட்களை கைப்பற்றினாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். குறிப்பாக நம்மள சிலர் பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக்கில் நாட்டில் கொண்டு போய் வச்சு டிக்டாக்கில் போட்டு இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான வேலை பார்க்காதீங்க. கடைசியில் 1-2 கூட கொண்டு போக முடியாத சூழல் உருவாகும். அடுத்ததாக டிரைவர்களுக்கு ஒரு அவேர்னஸ். சிலர் மண்டை சூடு பிடிச்சவங்க இருக்கிறாங்க. ஜமியாக்களுக்கு முன்னுக்கோ அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கோ முன்னுக்கோ சரியாக என்ட்ரன்ஸ் பார்க்கின்களில் வண்டியை நிறுத்தி வைக்காதீங்க. கொஞ்சம் முடிஞ்சால் கேப் விட்டு தூரமாக நிறுத்தி வச்சுக்கோங்க. இதோ ஏன் வாசல்லே நிறுத்தி வச்சுருக்கீங்க? அதுக்காக உங்களுக்கு என்ன 1000 தினாரா சம்பளம் கொடுக்க போகிறாங்க? கொஞ்சம் தூரமாக நிற்கிறது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தன்னுடைய வெறுப்பை கக்கி இருக்கிறாரு. குவைத்தி குடிமகன். வீடியோ பாருங்க. دير هندي بابا حبيب مالانا انا يسوي بوسه مني بوسه خشم بوسه مني بس انت شويه شغل هذا. انا ادري هو مو شغال 15-16 سنه مو شغال. الحين 1 دقيقه هذا فيديو شغل هذا اوكي. انت الحين يروح داخل مجمع ينزل ماما ينزل بچه ينزل كله. انت ليش يوقف قريب؟ شنو في ليش يوقف قريب؟ يعني انت فكر انت يوقف قريب هذا يجي واحد داخل مجمع يقول والله انت نفر زين هاك هذا 1000 دينار هديه. ما في كذي. انت يفكر انت يوقف قريب بابا كبير يزيد معاش. بابا كبير وده ينقص معاش من الاشياء اللي تسويها. بابا حبيبي انت قاعد داخل سياره يشوف ترند هندي مال تيك توك، شوف اكل مال شارع، اكل واحد يسوي اكل يصجم بعدين يسوي بيض، انت يقول الله والله لو انا داخل الهند انا ما يخلي هذا اكل اطيح شيء. انت يشوف انت يشتهي. قاعد داخل سياره اقعد بعيد بابا. ليش؟ انت داخل سياره انا يبي ينزل ممكن يشيل اغراض. انت داخل سياره، انت قاعد داخل سياره بابا. انت وين قاعد؟ داخل سياره. ما يصفط قريب يصفط بعيد. قاعد داخل سياره ليش يصفط قريب؟ ياخذ كل مصافط. انا يروح داخل افينيوس كله مصافط. هندي قاعد كذي منزل شويه جامه منسم قاعد كذي ريحه فايح برا رافع رجولك. مو حلو. لا يسوي كذي بابا. روح صفط بعيد. ماما يطلع يسوي تليفون انت يجي مره ثانيه. شوف هذا شغل 100. வாசல்லையே நிற்கலைன்னா மாமா பாபா திட்டுறாங்க, வாசல்லே நின்னா இவங்க திட்டுறாங்க. எங்கே போய் முடிய போகுதோ. يوم 7/8/2025 ام الهيمان يا الحلاوه امطار غزيره. ஏதோ உம்முல் ஹைமானில் மலையா போய் ஐயோ அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அது பழைய வீடியோ ஒன்றுக்கு வாய்ஸ் மட்டும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரோ வாய்ஸை கொடுத்து எடிட் பண்ணியிருக்கிறாங்க. உம்முல் ஹைமானில் மழை இல்லை, குவைத்தில் இன்னும் மழை பெய்யலை. ஆனால் இதோ துருக்கியில் மறுபடியும் காட்டுத்தீ வேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் சவுதி அரேபியாவின் பல மாகாணங்களில் தற்போது மழை பெய்யக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்குது. அபஹா மற்றும் ரியாதுடைய ரஹா பகுதி, அதே போல் தாயிஃப், இந்த மாதிரி பகுதிகளில்
نزالة رجال الماء اليوم ما شاء الله. هذا والله السيل اليوم، هذا السيل. ها؟ طلعت ورا النفق ورجعت. اسمع اسمع اسمع.